நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு கீழே மிகப்பெரிய சரிவு. ஏன் சரிஞ்சுது? இதுக்கான காரணம் என்ன? இந்த காரணங்கள் இன்றோட முடிஞ்சிருச்சா? நாளையிலிருந்து மறுபடியும் பாசிட்டிவ் ட்ரெண்ட் ஆரம்பிக்குமா இல்லையா அப்படிங்கிறதும், நிஃப்டி 22,000 புள்ளிகளை பிரேக் பண்ணி கீழே போனதுக்கான காரணமும் என்னங்கிறத பார்ப்போம். இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ தான். கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நம்ம சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பை கால்ஸ்லாம் கொடுக்குறதில்ல. நானும் செபி ரிஜிஸ்டர் ட்ரிப் போயிடல. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ட்ரேட் பண்ணாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படி ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை அப்படின்றத நான் ஃபஸ்ட்டில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய முக்கியமான பங்குகள். அதில் எது அப்படின்னா, ரிலையன்ஸாக இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சியாக இருக்கட்டும், ஐசிஐசிஐ அந்த ஐடிசியில் மிகப்பெரிய அளவில் செல்லிங் நடந்திருக்கு. என்ன காரணம்? பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அன்சர்டனிட்டி அப்படின்னா என்னென்னா, எதிர்பார்த்த அளவில் தேர்தல் முடிவுகள் வரப்போகிறது இல்லையா அப்படிங்கிறதுக்கான காரணம் ஒன்று. அதில் ஒரு சேஞ்சஸ் வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பீதி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய தேர்தலில் ரிசல்ட்டில் ஒரு ஆப்போசிட் பார்ட்டி ஜெயிச்சு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணமும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 400 சீட்டுக்கு மேலே ஆளுங்கட்சி வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் போயிட்டு இருக்கிறதா எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். நிச்சயமா இது முக்கியமான ஒரு விஷயம். அதனால நம்ம இதை பிஸ்னஸ் லைன்ல இதை டைரக்டாவே சொல்லியிருக்காங்க. த பேஸ்டு செல்லிங் டியூ டு பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பா அடுத்த தடவை பிஜேபி தான் வரும். ஆனால் பெரிய அளவில் என்ன சொல்றது, ஆளுங்கட்சிக்கான அந்த 400 சீட் அப்படிங்கிறது தான் டவுட்டு அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது மட்டும் இல்லை. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐஸோட செல்லிங் கிட்டத்தட்ட இந்த மே மாதத்தில் மட்டுமே 22,000 கோடிக்கு மேலே செல்லிங் பண்ணிட்டாங்க எஃப்ஐஐஸ். அதில் 16,000 கோடி மட்டும்தான் டிஐஸோட பையிங் ட்ரெண்டில் நிற்கிது. நீங்கள் இதை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இருக்கக்கூடிய அரசியல் பதட்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் அதை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு 6,000 கோடிக்கு மேலே எஃப்ஐஐஸ் செல்லிங் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ யூஎஸ் மார்க்கெட்லாம் கரெக்டாக இருக்கா சார், அதை செக் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு நம்ம நண்பர் கேட்குறது அப்படி காதில் கேட்குது. அதுவும் ஸ்டேபிளாக இல்லை. வேர்ல்டு வைடாகவே எல்லா மார்க்கெட்டும் கொஞ்சம் ஃப்ளாட்டு தான். ஸோ அதோட இம்பாக்டும் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்குது. முக்கியமான விஷயம் அரசியல் நிலை தான். அதுதான் ஒரு முக்கிய காரணம். அதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. அதான் என்னன்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவில் ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவில் இந்த 3 கட்ட தேர்தலில் ஓட்டோட சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க. ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் இந்தியன் இண்டெக்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சரிவு, கண்டிப்பாக பெரிய சரிவு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 345 புள்ளிகள் வரைக்கும் சரிஞ்சிருக்கு. ஸோ 345 புள்ளிகள்ன்றது ஒரு மிகப்பெரிய அளவில் சரிவாக தான் கன்சிடர் பண்ணுறோம். அதில் நிஃப்டி பேங்க்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு, 533 புள்ளிகள். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திருப்பி பங்குகளை வாங்கலாமா அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். நல்ல பங்குகளை நல்ல விலையில் தேர்ந்தெடுங்க. இப்போ போயிட்டு ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய பென்னி ஸ்டாக்ஸை போய் தேர்ந்தெடுத்து வாங்காதீங்க. அது ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்தும். இப்போ நிஃப்டி 50ல் இருக்கிற பங்குகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தே வாங்கலாம். ஐடிசியெல்லாம் நல்ல ஒரு விலையில் இறங்கி தான் இருக்குது. சரிங்களா? இன்னும் சொல்லப்போனால் நல்ல பங்குகள் நல்ல விலையில் கிடைக்கும் போது தேவையில்லாத பங்குகள்லாம் நம்ம வாங்குறது அந்த அளவுக்கு பெட்டராக இருக்காதுன்னு நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலட்டைல் இண்டெக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வாலட்டைல் இண்டெக்ஸ் பெரிய அளவில் உயர்ந்திருக்கு. செக்டரல் இண்டெக்ஸும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எல்லா செக்டாருமே மேக்ஸிமம் பெரிய அளவில் இது பண்ணல. அதில் ஆட்டோ செக்டார் மட்டும் பார்த்தீங்கன்னா 174 புள்ளிகள் பாசிட்டிவ். அதில் முக்கியமான பஜாஜ் ஆட்டோ, எம்ஆர்எஃப் இந்த மாதிரியான பங்குகள் எல்லாமே பெரிய அளவு உயர்ந்து தான் இருக்கு. ஸோ ஆட்டோ இண்டெக்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஐடியை பொறுத்த வரைக்கும் 129 புள்ளிகள் வரைக்கும் சரிவு. ஸோ இது கண்டினியூ ஆகும். இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாளைக்கு எந்த பங்குகளையும் போய் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். கொஞ்சம் பிகினர்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு காரணம். ஸோ பெரிய அளவில் முதலீடுகள் இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிறதும் என்னோட தவிர்க்க முடியாத ஒரு ஆலோசனையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட தெரிந்த
ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டாக்கையும் தனிப்பட்ட முறையில் அனலைஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.